சிம்பிளா, ஈஸியா ராகி மாவு வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்ரீலங்கால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறது லவரியான்னு சொல்லுவோம். யூசுவலா அரிசி மாவுல பண்ணுவாங்க. நான் அந்த ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வந்து ராகி மாவுல பண்றது. இதில கால்சியம், இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னரா கூட நீங்க வெயிட் லாஸ் அப்டின்னு போம்போது எடுத்துக்கலாம். இத வந்து நான் தேங்காய் ஃபில்லிங் தான் வச்சிருக்கேன். நீங்க கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பெல்லாம் கூட வைக்கலாம். இதுக்கு 1 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு, இத வந்து நல்லா வறுக்கணும். ஸோ இப்படி வறுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை வந்து அடுத்த நாள் வச்சிருக்கும்போது கூட கெட்டு போகாது. ஸோ இல்ல அப்படின்னா, நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இது வந்து காரமாவும் நீங்க பண்ணலாம். ப்ரவுன் ஆகணும்னு அவசியம் கிடையாது இதுல. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போடலாம். 1 கப் ப்ரவுன் சுகர், ஏலக்காய், அதுக்கப்புறம் நெய் போட்டிருக்கேன். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்க பண்ணலாம். நல்லா திக்கா ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வரும். இதுலயே வந்து பர்ஃபி, லட்டு எது வேணாலும் நீங்க பண்ணலாம். பூர்ண கொழுக்கட்டை வந்து பண்ணலாம். இதான் வந்து பேசிக்கான ஃபில்லிங்ன்னு சொல்லலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போலி இந்த ஃபில்லிங் வச்சு பண்ணாலும் நல்லாருக்கும். ஸோ இதில ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால, ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. ஸோ இத அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 1/2 கப் ராகி மாவு, கொஞ்சமா உப்பு, நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து வெளிய இருக்கிற அந்த ஃபில்லிங்க்காக. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நீங்க ஊத்தணும். நல்லா பாயிலிங் வாட்டர் ஊத்துனீங்கன்னா தான், அந்த கொஞ்சமாவது அந்த குளூட்டன் டெவலப் ஆகும். குளூட்டன் அப்படிங்கிறது ஒரிஜினல் குளூட்டன்ல ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வரும்னு சொல்லுவேன். ஏன்னா ராகில குளூட்டன் கிடையாது. ஸோ 1 கப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 1/4 கப் தண்ணி தேவைப்படும் உங்களுக்கு. ஒரு சில மாவுக்கு அதிகமா கூட தண்ணி எடுத்துக்கும். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியா இருக்கிறதுனால, முதல்ல ஸ்பூன்ல தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லன்னா சப்பாத்தி அந்த கட்டையில கூட நீங்க மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா நல்லா கை பொறுக்கிற சூட்ல தான் நீங்க நல்ல ஒரு சாஃப்ட்டான டோ மாரி நீங்க பெசஞ்சு எடுத்துக்கணும். இது ஹார்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பிழியறதுக்கு வராது. அந்த நமக்கு மேல பிழியிற அந்த இடியாப்பம் மாதிரி அந்த ஷேப்ல வராது. உடைஞ்சு உடைஞ்சு போகும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்டா தான் இருக்கணும். ஸோ இம்மீடியட்டா பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா, ராகி மாவு ட்ரை ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப இந்த மாரி ஒரு முறுக்கு குழல் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓமப்பொடி மோல்டு போட்டுக்கணும். அதில இத போட்டுட்டு, நம்ம ஒரு வாழை இலையில பிழிஞ்சிட போறோம். வாழை இலை இல்ல அப்படிங்கிற பட்சத்தில பிளாஸ்டிக் கவர், பட்டர் ஷீட் எதுல வேணாலும் நீங்க பிழிஞ்சு விட்டுக்கலாம். சின்னதாவும் பண்ணலாம், பெருசாவும் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஃபில்லிங் அதிகமா வச்சுட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இடியாப்பம் மாதிரி பண்ணி அதுக்கு இடையில கூட நீங்க ஃபில்லிங் வைக்கலாம். இப்போ வந்து எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா எடுத்து விட்டுருங்க. இதில நம்ம அந்த தேங்காய் ஃபில்லிங் வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மூடி பாருங்க. பத்தல அப்டின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த எட்ஜில பிழிஞ்சு விட்டீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உருண்டை கொழுக்கட்டை மாரியும் நீங்க பண்ணலாம். காரமான ஃபில்லிங் அப்டின்னா, நீங்க உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, எள்ளு எது வேணாலும் வச்சுக்கலாம். நல்லாருக்கும். இப்போ இந்த எட்ஜஸ வந்து நம்ம சீல் பண்ணணும் கரெக்ட்டா. அப்டி பண்ணா மட்டும் தான் அந்த ஃபில்லிங் வெளிய வராது, அந்த வேகும்போது. ஸோ இந்த மாரி பண்ணுங்க. ராகி அப்படிங்கிறது உடைய பார்க்கும். ஸோ உடையும்போது லைட்டா நம்ம ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும். இது வந்து தின்னா இருக்காது. ஸோ நான் செகண்ட் வந்து பிழிஞ்சு காட்டுறேன். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஸ்டீம் பண்ணீங்கன்னா, சூப்பரான ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடும். ஸோ அதே மாரி நம்ம ஃபில்லிங் வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் செய்றதுக்கு முன்னாடி வாழை இலையில வந்து ஆயில் தடவிட்டு பண்ணுங்க. அப்பதான் வந்து சீக்கிரமா டீமோல்ட் பண்ற வரும். எடுக்கிறதுக்கு வரும். எட்ஜஸ மட்டும் நம்ம கரெக்ட்டா சீல் பண்ணிடணும். இத அப்படியே எடுத்து வேக வைக்க போறோம். இது வேகறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கனாவே சரியாயிடும். நம்ம இட்லி பாத்திரத்திலயோ, ஸ்டீமர்லயோ எதுல வேணாலும் நீங்க வைக்கலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு உடையிற மாதிரி இருந்தாலும்,
நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சீல் பண்ணிட்டு மேல வந்து பிழிஞ்சு விட்டுருங்க லைட்டா. ஸோ டிசைனுமே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா பண்றது தான். அப்படியாவும் நம்ம ஸ்டீம் பண்ணலாம். இது வந்து கம்பு, திணை எதுல வேணாலும் பண்ணலாம். நல்லா வரும். ஸோ இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில வச்சுட்டு, மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வைக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே பஞ்சு போல இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டதுன்னா, சாக்லேட் சாப்பிடாம இத சாப்பிடலாம். ஏன்னா, இதில வந்து நெறையா சத்துக்கள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ தேங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்க அசிடிட்டி இருந்தா கூட சாப்பிடலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்டின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் காட்டுறேன். அப்டியே பிச்சு காட்டும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்.